நண்பர்களே நேற்று தூங்க போறேன்னு சொல்லிட்டு போன அப்புறம் தூக்கமே வரல. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் புக்கை புரட்டி புரட்டி பார்த்த அப்புறம் தூக்கம் வந்துருச்சு, தூங்க போயிட்டேன். அப்புறம் இன்னைக்கான கதைக்கு வருவோம். எப்பவும் போல எந்திரிச்சு குளிச்சுட்டு நாட்டு நடப்புகளை கேட்டுட்டே சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் கல்லூரி கிளம்பலாம் நோட்டை தேடினா நோட்டை காணோம். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நேற்று மேலே உட்காந்து எழுதிட்டு மேலேயே விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் அதை போய் எடுத்துட்டு வந்துட்டு கல்லூரிக்கு கிளம்பிட்டேன். கிளாஸுக்கு போன அப்புறம் ஜேடி நம்மளே அசம்பிளிக்கு போங்கடான்னு துரத்தி விட்டாரு. அசம்பிளிக்கெல்லாம் போனா 2 மணி நேரம் தொடர்ந்து நிற்கணும், அதெல்லாம் நம்மளால முடியாது. அப்படியே நம்ம பசங்களை கூப்பிட்டு கேண்டீன் முன்னாடி வந்து சிட்டிங் போட்டாச்சு. நண்பர்களே, இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்கு ரெகுலர் கிளாஸ் கிடையாது. ஆல்டர்னேட்டிவா ஒரு கோர்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த கோர்ஸ் தான் இனி ஒரு வாரத்துக்கு. கிளாஸ் ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கூட ஆகல, எல்லாரும் குப்பர் அடிச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரியா 1 மணி அளவுல கிளாஸ் முடிச்சுட்டு அப்புறம் தம்பிகளா போய் சாப்பிட்டு வந்துருங்க, 1:30 மணிக்கு லேப்ல அசம்பிள் ஆயிரணும்னு சொன்னாங்க. நானும் பேபி மினி கூப்பிட்டு சாப்பிட்டு வந்துட்டு திரும்ப லேப்ல அசம்பிள் ஆயிட்டேன். அந்த அடிஷனல் கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டேலி. அண்ணா ஃபர்ஸ்ட் இயர்லயே டேலி கோர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணனால என்ட்ரி எல்லாம் எப்படி போடணும்னு இவனுக்கு சொல்லி கொடுத்து சீன் போட்டுட்டு இருந்தேன். எவனாச்சும் கமெண்ட்ல வந்து உனக்கே ஒன்னும் தெரியாதுடான்னு வன்மத்தெல்லாம் கக்குனானுங்கன்னா நம்பிராதீங்க, சுத்த பொய். அப்புறம் 3:30 மணி அளவுல கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவனுக்கு கொண்டு வீட்டுல விட சொன்னானுங்க. சரிடா, எனக்கு பெட்ரோலுக்கெல்லாம் காசு வேணா, ஒரு காஃபி மட்டும் வாங்கித்தாங்கன்னு சொன்னேன். உனக்கு காஃபி வாங்கி தர மனம் இருக்கு, ஆனா பணம் இல்லைன்னு டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருந்தானுங்க. அதனால அவனை நடு ரோட்ல இறக்கி விட்டு நான் வீட்டுக்கே வந்து காஃபி போட்டு குடிச்சுக்கலான்னு வீட்டுக்கு வந்துட்டேன். சூடா காஃபி குடிச்ச அப்புறம் கோல்டுல சார்ட் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 120 டேஸ் சேலஞ்சோட டே 37. இந்த ட்ரேடோட எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா நியூயார்க் செஷன் ஓபன் ஆன அப்புறம் 1 டே டைம் ஃப்ரேம்ல பயாஸ் பார்த்துட்டு 15 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ரீசெண்டா ஃபார்ம் ஆன இந்த ஒரு பை சைட் ஃபேர் வேல்யூ கேப்ல ட்ரேட் எடுத்தேன். அப்புறம் குழந்தைகள் கீழே நின்று சாப்பிட வேணாம்னு கத்திட்டே இருந்தான். அதனால சாப்பிட கீழே போனா அங்க எங்க அப்பா வாழ்வை மயம் பாட்டு கேட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இரவு உணவு முடிச்சுட்டு திரும்ப மேல போய் நம்ம எடுத்து ட்ரேட பார்த்தா இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருந்தா மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு இந்த ட்ரேட் க்ளோஸ் ஆகாதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு எடுத்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எடிட் பண்ணிட்டு தூங்க போற நண்பர்களே, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நாளை சந்திப்போம்.